ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டோக்கியோ ரிவெஞ்ச் அனிமே தான் பார்த்துட்டு இருக்கோம். 4, 5, 6 எபிசோட் பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த கதை புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். உன்னை பார்க்க தான் நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம் மைக்கி அப்படின்னு சொல்றாரு. மைக்கியும் போய் அங்க முறைச்சிட்டு நிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ டோமனுக்கோ மைபிஸ்க்கோ சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட் 7 ரிவைவ்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்களை மிடில் ஸ்கூல் குழந்தைங்க தானே சொன்ன, ஆனா எங்களை அடிக்க ஏன்டா இத்தனை பேர் கூட்டு வந்திருக்க? நான் நினைச்ச மாதிரி நீ ரொம்ப பயந்தாங்கோலி தான் அப்படின்னு மைக்கி சொல்றாரு. என்ன சொன்ன? நீ சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து நான் பிரசன்ட்ல பார்த்த ஒசனாய் வேற, இப்போ இருக்க ஒசனாய் வேற, எப்படி நீ அப்படி மாறின அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒசனாய் வந்து நீ ஏன்டா நான் அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா ஒரு குத்து குத்திடுறாரு. நீ என்ன இப்ப கேவலமா தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும்போது பாச்சின் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏய் நீ ஏன் கூட சண்டை போட்டுருந்த அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து பாச்சின் வேணாம் சண்டை போடாத அப்படின்னு சொல்லும் போது நீ இதுக்குள்ள வராத அப்படின்னு பாச்சின் சொல்லி அமைச்சிடுறாரு. அப்போ பேயான் வந்து ஹே பாச்சினை வந்து குறைச்சிட போட்டுறாத, அவர் டோக்கியோ மாஜி கேங்லே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான், அவர் நினைச்சாருன்னா ஒரு கேங்கே தோக்கடிப்பாரு, அவர் கண்டிப்பா ஒசனாய் கூட சண்டை போட்டு தோக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ டக்கிமிச்சி வந்து இப்போ அது விஷயம் இல்ல, இந்த சண்டை நிக்கலனா டிராகன் செத்துருவாரு, அப்போ கண்டிப்பா ஆக்குனும் ஹினாட்டா அவங்க கூட செத்துருவாங்க, அது நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கி வந்து டக்கிமிச்சி ஓரமா உட்காந்து இதெல்லாம் வேடிக்கை பாரு, இது வந்து பாவோட சண்டை அப்படின்னு சொல்றாரு. அங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை போயிட்டே இருக்கு. ஆனா பாச்சின் தான் பயங்கரமா அடி வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பஞ்ச் வந்து அவரோட சென்டர் ஃபேஸ்லயே பட்டுது. அங்க பேயானே வந்து ஆச்சரியப்படுறான், பாச்சின் அடி வாங்குறது அப்படின்னு. அப்போ பாச்சின் வந்து இந்த குத்துக்கெல்லாம் நீ எறும்பு கூட நசுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட கண்ணை பார்த்தா அவரோட கான்சியஸ் வந்து சுத்தமா போன மாதிரி இருக்கு. ஏய் இது எப்படி நடக்குது, ஒசனாயினா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு பேயான் வந்து தடுக்க போறாரு சண்டைய. அப்போ மைக்கி வந்து ஏ பேயான் நான் சண்டைய வேடிக்கை பார்க்க சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சாரின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து இது ரொம்ப மோசம் மைக்கி, பாச்சினோட மூக்கு உடைஞ்சிருக்கு, இப்படியே விட்டா அவர் சண்டையில செத்துருவாரு, நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதுக்கு மைக்கி வந்து ஆனா பாச்சின் வந்து விட்டு கொடுக்கலையே, இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப மோசம் மைக்கி, இது கிட்டத்தட்ட டார்ச்சர் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அங்க சண்டையில வந்து பாச்சின் சுத்தமா கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்காரு. ஹேய் இவன் நின்னுகிட்டே மயக்கமா இருக்கான்பா அப்படின்னு ஒசனாய் சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். பாச்சினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போகுது. அப்படி போகும்போது டப்புன்னு வந்து நம்ம மைக்கி அவரை புடிச்சிடுறாரு. சாரி மைக்கி நான் ரொம்ப வெத்து வெட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து என்ன பேசிட்டு இருக்க, நீ இன்னும் தோக்கவே இல்லையா அப்படின்றாரு. அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. எது தோக்கலையா, அப்புறம் அவன் மயக்கமானா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ மைக்கி வந்து அவரை படுக்க வச்சுட்டு ஓசனாமனோட நிக்கிறாரு. ஏய் என்ன உனக்கு அவன மாதிரி அடி வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. அங்க ஹீரோ வந்து மைக்கியால கூட சண்டை போட முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மைக்கி ஒரு கிக்கு வைக்கிறாரு பாருங்க. ஒசனாய் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட அசைவு இல்ல. இந்த டெத் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இங்க பாச்சின் தோத்துட்டான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க, அவங்க எல்லாரும் ஒருத்தங்களா நான் கொல்ல போறேன், டோமன் என்னோடது, அது யாரு கூட சண்டை போட்டாலும் நான் தோக்குற வரைக்கும் டோமன்ல யாருமே தோத்ததா அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சாரி டிராகன் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அப்போ டிராகன் வந்து உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க ஒசனாய் வந்து உடஞ்ச பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறான். அப்போ டிராகன் போய் முன்னாடி நின்னுறாரு. நம்ம ஹீரோ கத்துறாரு. அப்போ அங்க அப்படியே ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம டிராகன் வந்து ஒசனா கையை பிடிச்சி அவர் வயிற்றுலே ஒரு கிக் விட்டு இருக்காரு. நீ ஏன் தோத்த நான் சொல்லட்டுமா, நீ உன்னோட பாதையை இழந்துட்ட, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸை போய் பிரச்சனை பண்ணிட்டு இப்படிலாம் இருந்ததுனால தான் நீ தோத்துருக்க. நீங்க எல்லாரும் கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான், நாங்க தேடி வந்து அடிப்போம். இப்போதான் மைக்கி வந்து உங்க கமாண்டரை அடிச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இனிமே மொய்பேஸ் வந்து டோமன் கீழே இருக்கும், இனிமேல் நீங்களும் டோமன் கேங் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோ வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அப்போ இப்படிதான் டோமன் கேங் வந்து பெருசாச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க போலீஸ் வந்துடுறாங்க. மைக்கி வந்து ஜாலியா ஓடிட்டு இருக்காரு. வாட்டக்கு மிச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து ஓடிட்டே இருக்கும்போது இவ்வளவுதானா, இப்படி அது முடியுது, இது அவ்வளவுதானா இல்ல நான் அதான் மிஸ் பண்றேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ கத்தி எடுக்கிறாங்க. இங்க டிராகன் வந்து இன்னும் ஒசனாயை புடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா பாச்சின் வந்து ஒசனாயை குத்திடுறாரு. டிராகனுக்கு பயங்கர அதிர்ச்சி. டிராகன் வந்து என்ன காரியம்டா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு ஒசனாயை எழுப்ப பாக்குறாரு. அப்போ மைக்கி வந்து பாச்சின் இங்க இருந்து உடனே கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு அவர் வந்து சாரி மைக்கி நான் இங்கே இருக்க போறேன், பேயான் எனக்காக நீ 3rd டிவிஷனை பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அங்க போலீஸ் வந்துட்டே இருக்கு. வேற வழி இல்லாம டிராகன் என்ன பண்றாருன்னா மைக்கியையும் பேயானையும் கூப்பிட்டு ஓடிட்டு இருக்காரு. மைக்கி கத்திக்கிட்டு இருக்காரு பாச்சின் வந்துருங்க கூட அப்படின்னு சொல்லி. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போயிட்டே இருக்கு. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படியே அவர் எழுந்துக்கும் போது பக்கத்துல எம்மா இருக்காங்க. ஏய் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், சரி மைக்கி எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. டிராகன் எனக்கு கால் பண்ணி உன்னை பாத்துக்க சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் எங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மைக்கியும் டிராகனும் சண்டை போட்டுக்கிறாங்க. பாச்சின் வந்து போலீஸ் கிட்ட மாட்டின விஷயமா சண்டை
போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டோமன் வந்து 2ஆ பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அப்போ ஒசனை சொன்ன மாதிரி நடக்குதே, டோமன் வந்து உள்ளுக்குள்ள அடிச்சுப்பாங்கன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ எமா வந்து பயங்கரமா அழுகுறாங்க. டிராகனுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஹினாட்டா வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹினாட்டா ஒரு நிமிஷம், இங்க நீ நினைக்கிற மாதிரி தப்பா நடக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து இவர் வீட்ல இருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 1 வந்துருச்சு. ஆகஸ்ட் 3 தான் டிராகன் சாக போறாரு. ஒசனாய் சொன்ன மாதிரியே டோமனுக்குள்ள சண்டையும் வந்துருச்சு. ஆனா நான் எங்க வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசில ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஏய் டக்கிமிச்சி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்ட, அப்புறம் எப்படி நான் அங்க இருக்க நர்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எது முக்கியம்னே நமக்கு தெரியாது. அப்போ ஹீரோ வந்து சரி டோமனுக்குள்ள என்ன நிலவரம் அப்படின்னு கேக்குறாரு. அதுவா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒருத்தன் வந்து ஹீரோ செஞ்ச பசில வந்து டச் பண்ண போறான். அப்போ ஹீரோ கத்துறாரு தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. டக்கிமிச்சி இப்போ மைக்கிக்கும் டிராகனுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. டோமனுக்குள்ள எந்த நேரத்துல சண்டை வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து அப்போ கஷ்டம் தான் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹே நாங்க சும்மா சொன்னோம்ப்பா, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க தான், ஆனா அவங்க எப்பவுமே சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்களே, அவங்க 2 பேரும் உண்மையெல்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பத்தி இதை பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் வந்துடுறாரு. நீ எப்படி இருக்கன்னு பாக்கணும் வந்த டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாரு. என்னடா பாத்துட்டே இருக்கீங்க, நமக்காக வாட்டர் மெலன் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே பாச்சினுக்கு 1 வருஷத்துக்கு ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒசனா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் செத்துட்டானா பாச்சின் அடல்ட் ஆற வரைக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி மைக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டிராகன் கோபப்பட்டு பக்கத்துல பெஞ்ச் அடிக்கிறாரு. அப்ப அங்க இருக்க பசில் கலைஞ்சிருது. அதுக்கு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அது பண்றதுக்கு எனக்கு 72 மணி நேரம் ஆச்சு தெரியுமா, தூங்காம பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் சாரி அப்படின்னு சொல்றாரு. நான் தூங்காம பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போ சாரின்னு சொன்னல அப்படின்னு சொல்லி முறைக்கிறாரு டிராகன். ஓகே ஓகே தூக்கம் தானே பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ டிராகன் வந்து டோமன் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. என்னது அவ்வளவுதானா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது டிராகன் பார்த்து போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துல மைக்கி வந்துடுறாரு. ஹே நீ என்னங்க பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டிராகன் வந்து நீ என்னடா பண்ற அப்படின்னு இவரும் கேக்குறாரு. நான் எங்க டக்கிமிச்சி எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அப்ப நான் மட்டும் என்ன, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு டிராகன் சொல்றாரு. டக்கிமிச்சி என் ஃப்ரெண்டு, அவனை பார்க்க நீ ஏன் வந்த அப்படின்னு மைக்கி கேக்குறாரு. எனது உன் ஃப்ரெண்டா, டக்கிமிச்சி நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்றீங்களா, உங்களுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம், ஆனா சண்டை போது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து அவன் சண்டை தடுக்க பாக்குறான். ஆனா இவன் கோவமா இருந்தா கொலை கூட பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மேல. அப்போ டிராகன் வந்து நீ யாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு இருக்காரு. என்னால இவங்க சண்டை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ மைக்கி வந்து ஹீரோட சைக்கிளை புடிச்சு தூக்கி போடுறாரு. அதுக்கு ஹீரோ வந்து அந்த சைக்கிள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் டிராகன் வந்து ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் எடுக்கிறாரு. அதுவும் எனக்கு பிடிச்ச பேட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து ஹீரோக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் இருக்கு, அதை மாத்தி மாத்தி தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் நிக்கிறாரு. இந்த பக்கம் மைக்கியும் முறைச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா அங்க அதை விட பயங்கரமா ஒருத்தர் கோவப்பட்டு இருக்காரு. அதுதான் நம்ம ஹீரோ. இதை எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நான் மெமரிஸா வச்சிருந்த எல்லா பொருளும் நீங்க நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. மேல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ சாவ போறாருன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. ஆர்ஐபி நண்பா, உன்னோட சமாதியில வந்து நான் பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 8 ரீசேஞ்ச் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு ஹீரோ. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து மைக்கியை அட்டாக் பண்றாரு. அப்போ மைக்கி டிஃபெண்ட் பண்ணும்போது நம்ம ஆள் போய் குப்பத்தட்டில் விழுந்துறாரு. உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராரு. அப்ப டிராகன் வந்து டகிமிச்சி பொறுமையாரு பொறுமையாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க யாரு பொறுமையா இருக்கணும், என் மெமரிஸ் எல்லாம் அழிச்சது நீங்க தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆக்குன் தடுக்கிறாரு. அப்போ டிராகன் வந்து சாரிப்பா உன்னை காயப்படுத்தலாம்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. நீங்க சண்டை போடும்போது கொஞ்சமாச்சும் உங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா, நீங்க உங்க சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்க, அதனால சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இப்போ நீங்க டோமன் கேங்கோட லீடர்ஸ், நீங்க சண்டை போட்டா அது அங்கேயும் பாதிக்குது, டோமனுக்குள்ள பிரிவு வருது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுங்க நான் நினைச்சே பார்க்கல, எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் ஆசை, நீங்க ஒண்ணா இருக்கும்போது எவ்வளவு கெத்தா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்போ மைக்கி வந்து டகிமிச்சி இவ்வளவு நேரமா உன் மண்டையில நாயோட ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னது இதையா முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப சீரியஸா பேசியிருந்தியா அதான் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் வா இங்க இருந்து ஓடிடலாம் இல்ல நம்ம மேல தடவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அடடே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என் மேல வர ஸ்மெல் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. டே போகாதீங்கடா அப்படின்னு சொல்லும் போது நீ குளிச்சுட்டு வா சாயங்காலம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து இவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது டிராகன் வந்து மைக்கி கிட்ட சாரி கேக்குறாரு. அதுக்கு மைக்கி வந்து நான் தான் சாரி கேட்கணும், என் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து ஆமா நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது மறந்துட்டோம் அப்படின்னு 2 பேரும் கோரஸ்ல சொல்றாங்க. இப்போ எனக்கு புரியுது, மைக்கி வந்து பாச்சின் கில்ட்டி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு.
ஏன்னா பாச்சின் அவரோட ஃப்ரெண்டுன்றதுனால. அதே நேரத்துல பாச்சினோட முடிவை பாராட்டுற வகையில அவர் எடுத்த பாதையிலே அவர் போட்டோம் அப்படின்னு டிராகன் சண்டை போட்டிருக்காரு. இதனால சண்டை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி ஓகே, பாச்சின் வெளில வந்த உடனே நம்ம எல்லாரும் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கியும் டிராகனும் விளையாட போயிடுறாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏய் நீ பெரிய ஆள் தான் டகிமிச்சி, அவங்களோட சண்டையவே நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து ஆமா இவங்க சண்டை நின்னுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 3 வந்து டிராகன் சாக மாட்டாரு, அப்போ மிஷன் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஒரு வழியா நான் ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க இனாட்டாவும் எம்மாவும் வராங்க. நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எம்மா வந்து இவ வந்து ஆகஸ்ட் 3 உன் கூட ஃபெஸ்டிவலுக்கு போகணும்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா அவன் பாய் ஃப்ரெண்ட்ல உன் கூட வர மாதிரி யார் கூட வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க டிராகனையும் மைக்கையும் ஒன்னா பாக்குறாங்க. ஏய் உங்க சண்டை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மைக்கி வந்து சும்மா அறியமா அப்படின்னு சொல்றாரு. டிராகன் வந்து நாங்க சண்டை போட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அவர் சண்டை போட்டதே மறந்துட்டாரு. அப்புறம் அடுத்த சீன் வந்து ஃபெஸ்டிவல்ல தான் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 3. டிராகன் வந்து எம்மா கூட வராரு, ஹீரோ வந்து ஹீரோயின் கூட போறாங்க. அப்போ வந்து எம்மா டிராகனை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கமான் எம்மா உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் எம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க டிராகன் எவ்வளவு லவ் பண்றாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு இன்ட்டு கொடுக்குறாங்க, ஆனா டிராகனுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசணும், எம்மா ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, அவங்க டிராகன் மேல வச்ச லவ்னால சில வாட்டி கொஞ்சம் கிறுக்குத்தனமா பண்றாங்க, அதனால தான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும் போது நீனும் அதை விட்டு வெளில வரல சீட்டர் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து சரி அந்த கேம்ல ஜெயிச்சு கொடு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அந்த ஷூட்டிங்ல வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்றாரு, காசு தான் காலியாகுது. லாஸ்டா கரெக்டா ஷூட் பண்ணிடுறாரு, ஆனா கடைக்காரன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாம் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ மழை பெய்யுது, ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்குள்ள போய் நின்னுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம தனியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, மழை நிக்கவே மாட்டேங்குது. அப்போ ஹினாட்டா வந்து என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க செருப்பு வந்து ரொம்ப டைட்டா இருக்கு போல, அவங்க கால்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க கால் ஸ்லிப் ஆகுது, அதை பிடிக்கலாம். அப்போ ஹீரோ போறாரு, அப்போ ஒரு ஃப்ரீஸ். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நான் உன்னை மன்னிச்சிட்டேன் டக்கிமிச்சி, நீ அங்க அவ்வளவு ட்ரை பண்ணியிருந்தல அந்த ஷூட்டிங் கேம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லும் போது ஹீரோ வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அப்போ ஹீரோயின் வந்து உன் போன் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா யாமாகிஷி. டக்கிமிச்சி மழை ரொம்ப பெய்யுதுல அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ கடுப்பாயிட்டு டேய் நான் எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி மொக்க விஷயத்துக்குலாம் கால் பண்ணாதடா அப்படின்னு இவர் சொல்லும் போது எனக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ மைக்கியும் டிராகனையும் பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து மைக்கிய பார்க்கல, ஆனா டிராகன் வந்து எங்க கூட தான் இருக்காரு, ஆனா இப்போ எங்கன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது டிராகனை வந்து பார்த்ததுக்கு சொல்லு, ஏன்னா மைக்கியோட ஆட்கள் அதாவது டோமன்ல சில பேர் இன்னும் டிராகன் மேல கோவமா இருக்காங்க. என்னதான் மைக்கிக்கும் டிராகனுக்கும் சண்டை முடிஞ்சாலும் டிராகனோட டிசிஷன் யாருக்கும் பிடிக்கல. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஒரு பயம் வருது பாருங்க. அப்போ இன்னும் இந்த பிரச்சனை எல்லாம் முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹினாட்டா எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. டிராகன் டிராகன் கத்தின்னு ஓடிட்டு இருக்காரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் கொஞ்சமாச்சும் அலர்ட்டா இருக்கணும், ஆகஸ்ட் 3 வந்து டிராகன் சாக போறாரு, இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும் போது அங்க சில பேர் நின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்க எல்லாருமே வந்து டோமன் கேங்கோட யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மொய்பேஸ் கேங் வேற. அங்க அந்த மொய்பேஸ் கேங்ல இருக்க ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து கொடுக்குறான். வாங்குறது யாருன்னு பார்த்தா கியோமாசா. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோவை ஃபைட் கிளப் வச்சு சம்பாரிச்சானே அவன் தான். அப்போ கியோமாசா தான் டிராகனை கொல்ல போறானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவனால தான் நான் எல்லாம் இழந்தேன், டிராகனை கண்டிப்பா நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கியோமாசா. அப்போ ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறத ஒருத்தன் பாத்துறான். நான் யாரை கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, டக்கிமிச்சிப்பா அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து கியோமாசா ஏன் டிராகனை கொல்ல போற அப்படின்னு சொல்றாரு. அது கியோமாசா வந்து டக்கிமிச்சி எனக்கு போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கினு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஏஞ்சிக்கும் போது அவரோட கால் ஷேக் ஆகுது. நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் அடிச்சுட்டு எனக்கு காஃபி அப்படின்றான். நீ யாருன்றத ஞாபகம் வச்சுக்கூடா, நீ கடைசி வரைக்கும் அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஆமா இவங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வெட்டு தான், நான் ஸ்ட்ராங்காவே ஆகல, ஏதோ மைக்கை கூடவும் டிராகன் கூடவும் இருந்ததுனால என்ன நானே ஸ்ட்ராங் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பயங்கரமா அடி வாங்குற அவங்க கிட்ட, இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோ வந்து டேப் போட்டு கட்டிடுறாங்க. இங்க நடக்கிற எதுவுமே உனக்கு புரியாது, நான் இந்த பிரச்சனையை கவனிச்சுட்டு அப்புறமா வந்து பாத்துக்கிறேன், அது வரைக்கும் இங்கே உருண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வராங்க டக்குமிச்சின்னு தேடிட்டு. டக்குமிச்சி யார் உன்னை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. சாரி நடா நான் உன்னை தனியா விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னால முடிஞ்சது நான் பண்ணேன், ஆனா நான் ஒரு வேஸ்ட், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே என்னால மாத்த முடியல, என்னால யாரையுமே காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதான் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கடைசியில நான் ஒரு ஃபெயிலியர் தானே அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் இப்ப இங்க வந்த, நான் இந்த நிலைமையில இருக்கிறத நீ பாக்குறது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுவே நான் மைக்கியில டிராகனா தான் நல்லா இருந்திருக்கும், அவங்க எல்லாம் அப்படின்றதுக்குள்ள ஸ்டைலா அடிச்சு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் ஒரு ஃபெயிலியர் தானே அப்படின்னு நான் சொல்லும் போது இவங்க வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஏன் இப்ப கிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும் போது அது என் ஃபர்ஸ்ட் கிஸ், அது ஏன் நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உண்மை
உண்மைதான், நீ மைக்கி இல்ல, டிராகன் இல்ல. ஆனா உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களாக நீ கேர் பண்ற, அவங்களுக்காக அழுகுற. என்னதான் உனக்கு பயமா இருந்தாலும் அவங்க கூடவே அழுதுகிட்டே நிக்கிறல, அப்போ உன்ன மாதிரி கெத்தானவங்க இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. தேங்க்ஸ் இனட்டா அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. உன்னால கண்டிப்பா முடியும், நீ கண்டிப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அழுகாத அப்படின்றாங்க. நான் அழுவலையே, அது மழை அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நான் இப்ப கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறாரு. இந்த வாட்டி கண்டிப்பா நான் கியோமாசாவை தோக்கடிப்பேன், என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து மிச்சியா வராரு. ஏ டக்கிமிச்சி, நீங்க தனியா வந்த அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீங்க டிராகனை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து இல்லன்னு சொல்லும் போது மிச்சியா, டிராகனுக்கு வந்து ஆபத்து, அவர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியா வந்து பேயான் தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து கியோமாசா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரே டைம்ல ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்போ மிச்சியாக்கே வந்து ஆச்சரியம் ஆயிடுது. ஏ டக்கிமிச்சி, நீ எப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை நிறுத்தின, எங்க 4 டிவிஷன் கேப்டனாலே முடியாது, நீ பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நடந்ததுன்றது யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ உன்னால் நிறைய பேர் வந்து டோமன் கேங்ல ஒத்துக்கிட்டாங்க, பாச்சினோட விஷயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு, ஆனா ஒருத்தனை தவிர, அதுதான் பேயான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க பேயானோட பைக் நிக்குது. அப்படியே இங்க காமிக்கிறாங்க டிராகன் கிட்ட. அங்க எமா வந்துட்டு ஹினாடா கால் பண்ணலாமா, மழை பெய்யுது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு டிராகன். ஹே டிராகன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா பேயான் நிக்கிறாரு. ஹே என்ன பேயான் இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே பேயான் வந்து முறைச்சிட்டு நிக்கிறாரு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இப்போ அடுத்த எபிசோட் ஆரம்பிக்குது. மிட்சியா வந்து டோமன் வந்து பாச்சினை ஏமாத்துனதா பேயான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது உண்மை இல்ல தானே அப்படின்னு டக்குமிச்சி கேட்கும்போது பேயான் வந்து சில மொய்பியஸ் ஆளுங்களோட சேர்ந்து டிராகனை காயப்படுத்த போறான், அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க பேயானை காமிக்கிறாங்க. அங்க எமா வந்து என்ன பேயான் நீங்க ரொம்ப சீரியஸா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டிராகன் வந்து இதை புடிச்சிட்டு நீ அங்க ஓரமா நில்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நடந்த விஷயத்தினால நீ மேல கோமா இருக்க நல்லா தெரியுது, இப்போ என்ன உனக்கு என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த டைம்ல திடீர்னு யாரோ பின்னாடி வராங்க. அப்படியே டிராகனை வந்து ஒரு பேட் எடுத்து அட்டாக் பண்றாங்க. மொய்பியஸ் ஆள் தான். அப்படியே எபிசோட் 9 ரீவால்ட்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து நம்ம டிராகனுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ மிச்சியா வந்து பேயானோட பைக் நிக்கதை பார்த்தா இந்நேரத்துக்கு சண்டை ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆகஸ்ட் 3 முசாசி ஷ்ரைனோட பார்க்கிங் லாட்ல தான் டிராகனும் செத்து போனாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. அப்போ ஹீரோ வந்து கேக்குறாரு, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தோம்ல அந்த பார்க்கிங் லாட்டை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இருக்கு, அப்படியே உனக்கு ரைட் சைடு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் மிச்சியாவும் அந்த பக்கம் ஓடி பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அத்தனை பேர் கூட டிராகன் தனியால நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு, ரத்தம் வெளிய. ஏ மிச்சியா டக்குமிச்சி வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அங்க எமாவும் இருக்காங்க. ஏ பேயான் மொய்பியஸ் ஆளோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. மிச்சியா இதுக்குள்ள வராத, அப்புறம் உன்னையும் கொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எமா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஏ பேயான், டிராகனுக்கு பின்னாடி ஒரு ஆளை விட்டு பேட்டால அடிக்க வச்சுட்டு ஏன் உன்னை நீ ஆம்பளன்னு கூப்பிட்டுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டிராகன் வந்து எனக்கு பயங்கரமா டயர்டா இருக்கு, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துறாரு. மிச்சத்தை நீ பாத்துக்கோ மிச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க மத்தவங்க வந்து ஏ நீ ஒருத்தன் எங்க எல்லாருக்குமே சமமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து கியோமாசாவை தேடிட்டு இருக்காரு. எங்க அவன் என் கண்ணில் படமாட்டானே, எங்க இருந்து டிராகன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இத்தனை பேர் இப்ப சுத்தி வளைச்சதுனால என்னால கியோமாசாவை கண்டு கூட பிடிக்க முடியலையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கேயும் சத்தம் கேக்குது. பார்த்தா அது ஒரு வண்டி சத்தம். ஒரு வழியா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு டிராகன். இந்த வண்டி சத்தம் கண்டிப்பா அது மைக்கியோட வண்டி தானே அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம மைக்கி வந்து மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. செம்ம கோவத்துல இருக்காரு. ஓ அப்ப என்ன வேற எங்கேயும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பின உடனே இந்த பக்கம் டிராகனை அட்டாக் பண்ண பாக்குறீங்களா, அப்போ என்ன அங்க அனுப்புனதும் ஒரு பிளான் தானே, அப்புறம் கடைசியில இந்த பழியெல்லாம் தூக்கி ஏன் மேல போட்டு டோமனை ரெண்டா பிரிக்கிறது தானே உன் பிளான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேயான் வந்து நான் இதெல்லாம் பாச்சின்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாரு, உன்னை யார் இதெல்லாம் பண்ண வச்சது அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோ வந்து ஒசனாய் சொன்ன மாதிரியே இதெல்லாம் யார் மூலியமா நடக்குதோ, யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை கியோமாசாவும் அவங்களோட பிளான்ல ஒருத்தனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏ சூப்பர்ப்பா, நான் உன்னை ஒரு முட்டாள் நினைச்சேன், நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அதுக்கு மைக்கி வந்து யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் யாருன்றதுலாம் முக்கியம் இல்ல, ஆனா இப்போ மொய்பியஸ் நான் தான் இன்சார்ஜ், என் பேரு ஹான்மா அப்படின்னு சொல்றான். ஓ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, இத்தனை பேர் யூஸ் பண்ணது நீதானா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது மைக்கி வந்து பயங்கரமா கிக் விடுறாரு. ஆனா அந்த ஹான்மா தடுத்துடுறான். மிட்சியாக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்ததுலயே மைக்கியோட கிக்க யாருமே தடுத்ததே இல்ல. மைக்கியோட கிக்கு அவ்வளவு பவர்ஃபுல். கொஞ்சம் பொறுப்பா, ஏன் அவசரப்படுற, எங்களோட கோலே டோமனை முடிக்கிறது தான், அதனால தான் உங்களுக்குள்ளே சண்டை வர வச்சோம். ஆனா எங்களுக்கு எது வந்தாலும் ஓகே, வாங்க சண்டை போடலாம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த இன்வின்சிபிள் மைக்கிய நானே என் 2 கையால கொல்லணும். இதோ பாரு, மொய்பேஸ்ல 100 பேரு, ஆனா டோமன்ல வெறும் 4 பேரு. இங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு எவனா சண்டையை பார்த்து ஓடினானா அவனை நானே துரத்தி துரத்தி அடிப்பேன். நான் ஒசனாய் மாதிரி சாஃப்ட் கிடையாது. மைக்கி டிராகன் நீங்க 2 பேரும் இன்னைக்கு செத்தீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்க, நவுட்டோ எதுவுமே சொல்லியே, டோமனுக்குள்ள தானே சண்டை நடக்கும்னு சொன்னான், ஆனா இங்க பார்த்தா அப்படியே ஆப்போசிட் நடக்குது, இதெல்லாம் ஏன் தப்பா, இந்த விதி ஏன் இந்த பக்கம் போகுது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு.
இப்போ நான் கியோமாசாவை மட்டும் தடுத்தா போதாது, இதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம் வருது. அப்போ மிச்சியா வந்து பரவாயில்லையே இவங்களும் கரெக்ட் டைம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா டோமன் கேங் எல்லாருமே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த சீன் பயங்கரமான கூஸ் பம்ஸா இருக்கும். டோமன் குள்ளே தானே சண்டை போடக்கூடாது, ஆனா மொய்பீஸ் கூட சண்டை போடும் போது எங்களோட ஃபுல் பவரை கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டு ஃபுல் ஃபார்ம்ல வராங்க. இதை பார்த்த டிராகனும் ஏஞ்சி வராரு சண்டைக்கு. அந்த ரெண்டு கேங்கும் பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டோமன் கேங்ல இருக்கவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் செம்மையா சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எங்க டிராகன் சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கியோமாசாவையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அத்தனை கூட்டத்துல அவரால் கண்டுபிடிக்க முடியல. அங்க சண்டை பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்படி ஹீரோ வந்து பயங்கரமா தேடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறாரு. இது எல்லாமே ஒண்ணுக்குமே இல்ல, இன்னைக்கு நடக்கிற சண்டைனாலதான் கியோமாசாவால டிராகன் சாக போறாரு. நான் இன்னொரு வாட்டி இனோட்டாவும் ஆக்கணும் சாகிறதுக்கு விட மாட்டேன், நான் கியோமாசாவை கண்டுபிடிச்சு இதெல்லாம் தடுப்பேன், அப்புறம் ஃபியூச்சரையும் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்போ மைக்கி வந்து பேயான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏ பேயான், எதுக்கு இப்போ நீ டிராகன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ற? நானும் டிராகனும் தான் இந்த எல்லா விஷயம் பேசி முடிச்சிட்டோம்ல, இதுக்குள்ள நீ மொய்பீஸ் வேற கூட்டு வந்துட்ட, ஏன் இப்படி ஒரு பயந்தாங்குழியா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பேயான் வந்து நீங்க போய் முடியாதுட்டா அதுபடி நான் கேட்டாகணுமா, எனக்கு பாச்சின் தான் எல்லாமே, அவர் போலீஸ் கிட்ட மாட்டும் போது நம்ம யாருமே ஒண்ணுமே பண்ணல, இப்போ டோமன் வந்து பாச்சினை ஏமாத்திருச்சு, அப்போ டோமன் கண்டிப்பா எனக்கு எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு மைக்கிய. ஏன் என்ன திருப்பி அடிக்க மாட்டற, சொல்லு மைக்கி, நீ நினைச்சா ஒரே அடியில என்ன படுக்க வச்சலாமே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மைக்கி வந்து என்ன நல்லா பாரு, நான் சிரிக்கிறேன்னா, பாச்சின் போலீஸ் கிட்ட மாட்டினதை பார்த்து நான் சிரிக்கிறேன்னா, என் மனசு ரொம்ப வலிக்குது, டக்கிமிச்சி தான் சொன்னான் நானும் டிராகனும் சண்டை போட்டா டோமனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு, ஆனா அது இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் நான் நினைச்சே பார்க்கல, நீ திருப்தி ஆற அளவுக்கு என்ன பயங்கரமா அடி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, எனக்கு என் குடும்பத்து கூட சண்டை போட பிடிக்கல, நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்கலாம், திரும்பி எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பேயான் வந்து கொஞ்சம் கண் கலங்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்காரு எங்க கியோமாசா டிராகன்னு. அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கியோமாசா பக்கத்திலே போயிட்டு இருக்கான். கியோமாசா, நான் உன்னை பார்த்துட்டேன், இந்த வாட்டி என்ன ஆனாலும் உன்னை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க ஏதோ ரத்தம் சொட்டுது. என்னன்னு பார்த்தா கியோமாசா கையில ரத்தத்தோட கத்தி இருக்கு. நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். என்னன்னு அப்படி திரும்பி பார்த்தா டிராகன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த எபிசோட்ஸ்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.